பிசினஸ் ஆக்சுவலா இப்ப காட்டன் சீசன் சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் அஃபிஷியல்ல கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக சூப்பரா ஆயிரும். இப்போ ஒரு லூசு பைய ஒருத்தர் சண்டை விட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடம்னா அங்க போயிட்டு ஏதாவது ஸ்டக் ஆயிட்டோம்னா ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். அடுத்து பெங்கால் அந்த சைடு ஒரு எலெக்ஷன் இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல இங்க எலெக்ஷன் இருக்கு. அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்து 23 வர்ற எலெக்ஷன் 23ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு விலைவாசி உயர்வும் இருக்காது. எஸ்பெஷலி பெட்ரோல்ல கண்டிப்பா இவனை நம்பி நம்மளையும் பொழப்ப கெடுக்க முடியாது இல்லையா. அதனால சரி, இதுக்கப்புறம் இவங்களை நம்பிலாம் நம்ம பிரயோஜனம் கிடையாது, நம்ம பொழப்ப நம்ம பார்த்தே ஆகணும். ஆனா உலகத்திலயும் நம்ம தான் பெரிய ஆளுங்க, நம்ம தான் ரொம்ப பெரிய புத்திசாலி. ஏன்னா ஒரு லூசு பைய கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம கேவலமா அடி வாங்குவோம். அதுல வந்து மல்காட்டன் சாரீஸ் நிறைய புதுசு போட்டிருந்தேன் என்னோட மக்கள். ஏன்னா என்னோட சேர்ந்து அவங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. கேரியர் நிறைய பெரிய பெரிய பொட்டிக்ஸ், சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், நிறைய பேர் ஒரு புடவையில கேரியர் ஸ்டார்ட் பண்ண ஒருத்தவங்க இன்னைக்கு மூடையா வாங்குறாங்க. அவங்க கலப்பெல்லாம் என்னோட மக்கள் வந்து ரொம்ப சீப்பா சூப்பரா போட்டு சூப்பர் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய கடைகள்லாம் எவ்வளவு சூப்பரா போட்டு வித்துட்டு இருக்காங்க. நம்மளாம் என்னடா கான்டாக்ட்ன்றது மல்டிபிள் ஆகிட்டே போகும். சொப்பட்டாலும் அசிங்கப்படணும், அவமானமும் படணும். எங்கேயாவது குறை சொல்ற மக்களா இருந்தா அதையும் குறை சொல்லுவாங்க. ஆனா அதுதான் இந்த மாதிரி ஒயிட் சாரீஸ்ல எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் மாத்தி கொடுப்பாங்க. இதுல உங்க தலையில தான் நம்ம கட்ட போறோம். எனக்கு தான் ஆந்திரால இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பீகார்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பீகார்லயும் டசர் சொல்லிட்டு ஒரு ஐட்டம், மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில ஊரே அதை தான் வித்துட்டு இருக்கிறப்ப நம்ம அதை போய் டச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா சின்ன கடையா இருக்கு ஆனா எல்லாமே புதுசா இருக்கு. டெக்னிக்கையும் நிறைய யூஸ் பண்ணுங்க. உங்களோட வளர்ச்சியும் சூப்பரா இருக்கு. அவங்களோட சேர்ந்து அந்த லிஸ்ட்ல நீங்க மாத்தி யோசிங்க. எல்லாரும் மாதிரி நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பட் எனக்குலாம் வந்து பயங்கர ஆர்வமா இருக்கேன். உங்களையும் கூட்டு போறேன். உங்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் ஃபோனிங். நான் நம்ம என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆக்சுவலா இப்ப காட்டன் சீசன் சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்களும் காட்டன் ட்ரை பண்ணுங்க. காட்டன்னா எல்லாரும் போடுறாப்புல சேம் அதே மாதிரி காட்டன்ஸ் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டமா தாங்க இருக்கும், இனிஷியல்ல கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக சூப்பரா ஆயிரும். அப்புறம் என்னோட பிளான்ஸ் ஆஸ் யூஷுவல், நான் இந்த மாசம்லாம் வெளியில கிளம்புறாப்புல இருக்கேன், நிறைய ஸ்டேட்ஸ் போறேன். இது ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் கிளம்பி இருக்கணும். ஆனா அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு லூசு பைய ஒருத்தர் சண்டை விட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, இந்த நான் அவனை கொன்றுவேன், இந்த அவனை சாவடிச்சிருவேன், இந்த அழிக்க போறேன், அந்த ஊரெல்லாம் நாசமாக்க போறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டே இருக்கானா. சரி, பெட்ரோல் விலையெல்லாம் கூடி போயிடும், எங்கிட்ட வெளியில எங்கேயாவது போயிட்டோம்னா அங்க போயிட்டு ஏதாவது ஸ்டக் ஆயிட்டோம்னா ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். அடுத்து 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு பெட்ரோலோ கேஸையோ வந்து ரொம்ப பெரிய லெவல்ல விலையை மாத்த மாட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு ஒரு எலெக்ஷன் இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல இங்க எலெக்ஷன் இருக்கு. அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்து 23 வர்ற எலெக்ஷன் 23ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு விலைவாசி உயர்வும் இருக்காது. எஸ்பெஷலி பெட்ரோல்ல கண்டிப்பா விலைவாசி உயர்வு இருக்காது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மக்களே கண்டிப்பா மார்க் மை வேர்ட், நிச்சயமா வந்து பெட்ரோலோட ரேட்டு கூடும். இந்த அமெரிக்கா லூசு பையன் அடுத்து பிரச்சனை பண்ணாம இருக்கிற பட்சத்துல நம்ம சேஃப் தான். ஆனா இவனை நம்பி நம்மளையும் பொழப்ப கெடுக்க முடியாது இல்லையா. ஏன்னா இந்த போட்டுருவேன், அந்த போட்டுருவேன், இந்த முடிஞ்சிடும், அந்த முடிஞ்சிடும், இந்த அவனை காலி பண்ண போறேன், இந்த ஆளுகளை அங்க நிப்பாட்டிருக்கேன், இங்க நிப்பாட்டிருக்கேன், உன் மலையை தூக்க போறேன், இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கானா. அவனை பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், கிறுக்குத்தனமா பேசினதே தான் பேசிட்டே இருந்தானா. சரி ஓகே, அடுத்து இன்னும் 2 வாரம் 3 வாரம் 40 நாளைக்கு மேல ஆயிப்போச்சு, இன்னும் அப்படித்தான் பேசிட்டே இருக்கானா. அதனால சரி, இதுக்கப்புறம் இவங்களை நம்பிலாம் நம்ம பிரயோஜனம் கிடையாது, நம்ம பொழப்ப நம்ம பார்த்ததே ஆகணும். ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க, இப்படியே தான் எழுத்துட்டு இருப்பான் அந்த ஆளு. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அதாவது அமெரிக்காக்காரனுங்க வந்து நார்மலா உலகத்திலயும் நம்ம தான் பெரிய ஆளுங்க, நம்ம தான் ரொம்ப பெரிய புத்திசாலி, ரொம்ப பெரிய குடியரசு, பணக்கார நாடு, நாங்க தான் வந்து ரொம்ப சூப்பரா டெசிஷன் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்றானுங்க. எல்லாத்துக்குமே அவங்க நாங்க தான் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அமெரிக்காக்காரங்க எல்லாம். உண்மை அதுதான். ஏன்னா ஒரு லூசு பைய கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம கேவலமா அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கும் உதாரணம் அந்த அமெரிக்காக்காரங்க தான். ஏன்னா அவங்க எலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லூசு கையில ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்ன்றத பாத்துக்கோங்க மக்களே. நாங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், என்டையர் உலகமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. அதுக்கும் ஒரு முன்னுதாரணம். சர்வதேச அரசியல்னா கொஞ்சம் நிப்பாட்டி போறது நம்ம பொழப்புல போவோம். இந்த டைம் நான் காதி இல்லைங்க, காதியில வந்து மல்காட்டன் சாரீஸ் நிறைய புதுசு போட்டிருந்தேன். என்னோட மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு இடத்துல நான் கண்டிப்பா என்னோட மக்கள் நிறைய மக்களை நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னோட சேர்ந்து அவங்களோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. கேரியர்னா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே புடவை பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா சின்ன லெவல்ல போயிட்டு இருந்துச்சு, ஓரளவுக்கு ஸ்மாரா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆனா இப்ப என்னோட சேர்ந்து பயணிச்ச மக்கள் நிறைய மக்கள் செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய பெரிய பொட்டிக்ஸ், சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அன்னைக்கு ஒரு புடவையில கேரியர் ஸ்டார்ட் பண்ண ஒருத்தவங்க இன்னைக்கு மூடையா வாங்குறாங்க. அவங்களோட க்ரோத்தும் சூப்பரா தான் இருக்கும். ப்ராஃபிட் லெவலும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரீசனபிளா பண்றாங்க. ஏன்னா பெரிய பெரிய பொட்டிக்கோட கம்பேர் பண்ணி பாக்குறப்பலாம் என்னோட மக்கள் வந்து ரொம்ப சீப்பா சூப்பரா போட்டு சூப்பர் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கினேன், புதுசுலாம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ எடுத்துருந்தேன் மக்களே, ஆனா வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணவும் முடியல. இந்த மாசம் என்னோட பர்சனல் ஒர்க் வேற, அதுல கொஞ்சம் நான் ஒரு 2 வாரம் ஸ்டக் அப் ஆயிட்டேன். அதனால பிசினஸையும் பெருசா நான் கவனிக்க முடியல. பட் ஃபேமிலி ஹெல்ப் இருக்கிறனால சமாளிச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஃபேமிலி அவங்க பாக்குறதுனால தான் என்னால இப்போ ஓடிட்டு இருக்க முடியுது, இல்லைன்னா என்னால பார்க்க முடியாது.
ஸோ அந்த புது கலெக்ஷன்ஸை கொஞ்சம் நான் காமிக்கிறேன் கொஞ்ச நேரம். நம்மளோட இந்த மாதிரி புடவைங்கலாம் முன்னாடி நான் கடை வச்சிருந்தப்போ ஆசையா இருக்கும் விற்கிறதுக்குலாம், நிறைய விற்கணும்னு முன்னாடி ஆசைப்படுவேன். சூப்பர் சூப்பரா இருக்கு, பெரிய பெரிய கடைங்களாம் எவ்வளவு சூப்பரா போட்டு வித்துட்டு இருக்காங்க, நம்மளாம் என்னடா விற்க முடியல சின்ன கடை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு முழுக்க முழுக்க விற்கிறது எல்லாமே இந்த மாதிரி புடவைங்க தான். அண்ட் இது வந்து மல் காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க. மல் காட்டன் சாரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸ் எல்லாம் போகல. ஏன்னா சாரி வந்து கொஞ்சம் செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், காக்கில கூட வெயிட் வர மாட்டேது, உடுத்திருக்க மாதிரியே தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனா அது என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சோ இன்னைக்கு இதோட பாசிட்டிவ் ரிவ்யூவே அதாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, சம்மர் டைம் அண்ட் ரொம்ப எலிகென்ட்டாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஜரியெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க, பியூட்டிஃபுல்லா வருது. அண்ட் அடிக்கடி புது டிசைன்ஸ் வருது. நம்ம எப்பயும் கொடுத்துற பூனை மாதிரி அந்த குஜராத் ஐட்டம் மாதிரியே இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் பொட்டிக் ஐட்டம் அஃப்கோர்ஸ் இதோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளுங்க, சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும், எலிகென்ட்டா இருக்கும், ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டு போலாம்ல, நீங்களே சொல்லுங்க. இது காட்டன் தான், ஆனா மேல வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க்கோட ஃபுல்லா கொடுத்துறதுனால இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு போறப்ப இது எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. முன்னாடியில அந்த காட்டன் புடவைங்க உடுத்துட்டு போறது ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் அவங்க மட்டும் தான் உடுத்துவாங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இல்லை அப்படின்ற ஒரு இது இப்போ சேஞ்ச் ஆயிருச்சு. அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி காட்டன் புடவைங்க கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு உடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாமே நீங்க நார்மலா வந்து அஃபிஷியல் டெய்லி வேர் அப்படின்னு யூஸ் பண்றதை விட ஃபங்க்ஷன் அண்ட் பார்ட்டிஸ்க்கு யூஸ் பண்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சாரி டசல் இவங்களை பத்தி சொல்லணும்னா இந்த டசல் தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும், மேட்சாகவும் கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஒயிட் சாரீஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம கேரளா மக்கள் நம்ம சேச்சிங்க அவங்க தான் வரும். அவங்க தான் வந்து அவங்களோட ஃபேவரட்டுங்க. ஒயிட்ல ஏதாவது கொஞ்சம் டிசைன்ஸ் புதுசா இந்த மாதிரி பார்டர் வச்சு வர்றது, இந்த டசல்ஸ் வச்சு வர்றது அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு இது கேரளாவுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து நிறைய சேல் ஆகும். அவங்களுக்கு நிறைய நான் அனுப்பிச்சு விட்றேன். ஸோ அங்க இருக்க பொட்டிக்கெல்லாம் நிறைய இந்த சாரீஸ் வாங்குவாங்க, நிறைய இந்த மாதிரி சாரீஸ் வாங்குறாங்க. இது பாருங்க, இது எல்லாமே மல்காட்டன் சாரீஸ் தான். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிளவுஸோடய வர்றது. இது எங்களுக்கு பீசஸும் பெரிய அளவுல கிடைக்காதுங்க. ஒரு 20-30 எங்களுக்கு கிடைச்சாலே இந்த பீசஸ் வந்து பெரிய விஷயமா இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாராவது குரூப் சாரீஸ் ஆர்டர்ஸ் இது போட்டாங்கன்னா அது அடுத்து ரெடி பண்ணி வாங்குறோன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த காட்டன் புடவைங்க தான் நம்ம இன்னும் நம்ம கடையில வந்து போகாது, நம்ம கடை சின்ன கடை தான். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், நம்ம மக்கள் வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் முயற்சி பண்ணணும்ல, எஃபர்ட் ஏதாவது போடணும். எஃபர்ட்னா என்ன, நான் வாங்கி மட்டும் என் கடையில வச்சுட்டேன், வாங்கி வச்சு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்றது கிடையாது. அதுக்கு தக்கன லீடு நம்ம பிடிச்சே ஆகணும். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ற மக்களை கொஞ்சம் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஒரு 5-10 பேரை மட்டும் கான்டாக்ட்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி துணிகள் வாங்குற, இந்த மாதிரி சாரீஸ் வாங்குற மக்கள் அவங்களோட சர்க்கிள் எப்படி இருக்கும், அவங்களும் இந்த மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கான்டாக்ட்ன்றது மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிற அந்த 5-10 லீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்க மெனக்கடணும், அசிங்கப்படணும், அவமானமும் படணும், எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போய் காமிக்கணும். அங்க 4 பேர் நம்மளை தப்பா பேசினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டே இருக்குன்னா நம்ம முன்னேற போறது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம. ஸோ இதெல்லாம் வரத்தான் செய்யும், அதையும் மீறி நம்ம தாண்டி போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த புடவை பாருங்க, மல் காட்டன் சாரி தான், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பார்டர் இவங்ககிட்ட இருக்க பெரிய அட்வான்டேஜ், இந்த பார்டர்ல என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல டசலும் கொடுத்துருவாங்க. இந்த சாரீஸ் எல்லாம் மோஸ்ட்லி பவர்லூம்ல இருந்து தான் வரும். பவர்லூம் ஹேண்ட்லூம்லாம் கிடையாது, சும்மா ஹேண்ட்லூம்னு சொல்றதுலாம் போய் இதெல்லாம் ஹேண்ட்லூம்ல அடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேண்ட்லூம்ல போட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவ்வளோ என்ன பெரிய டிசைன்ஸ் கீழே கொடுக்குறாங்க. இடையிலயும் என்ன புட்டா ஒர்க் எல்லாம் வருது, எதுவுமே கிடையாது. புட்டா ஒர்க்குனால இன்னைக்கு அதுவும் வந்து எல்லாமே பவர்லூம்ல தான் வருது, பெரிய பெரிய மெஷின்ஸ்ல தான் ஓடி இருக்கு. ஆனா சூரத் அளவுல போடுற ஒரு ஜெயிண்ட் மெஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000கணக்கில் அடிச்சு தள்ளுற மெஷின்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க பவர்லூம்ல அடிக்கிறதுலாம் மிஞ்சி போனா ஒரு 8-10 புடவை அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சில டயத்துல 4 புடவைங்க தான் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது பவர்லூம்ல இருந்து வர்றது உங்களுக்கு இந்த காலத்துல ஹேண்ட்லூம் மாதிரி. ஹேண்ட்லூம் வந்து கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு சொல்லணும்னா ஹேண்ட்லூம்ன்றது வந்து அதுல எல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து இன்னும் மேனுவல் மிஸ்டேக்ஸ்லாம் வரத்தாங்க செய்யும். நம்ம தறி ஓட்டிட்டு இருக்கப்ப இடையில ஏதாவது பிரச்சனை ஆகுறது, அங்கே சரி பண்ணி விடுறது அதுன்னு இருக்கும். குறை சொல்ற மக்களா இருந்தா அதையும் குறை சொல்லுவாங்க. ஆனா அதுதான் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஆனா அதே எடுத்து இது பாரு இங்கே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நீங்க மெஷின்ல குஜராத் மாதிரி சூரத் மாதிரி இடத்துல போட்டு மெஷின்ல போட்டு எடுக்கிறதுனா குறையே கண்டுபிடிக்க முடியாது. 1000 சாரி வாங்கினீங்கன்னா பீஸ் டு பீஸ் சேமா இருக்கும், எந்த ஒரு டிஃபெக்டும் இருக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சாரியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லாங் யூஸ்க்கு கண்டிப்பா நல்லா இருக்காது. சேம் டைம் நீங்க பவர்லூம்ல இந்த மாதிரி வாங்குற சாரியோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அதோட லைஃபும் சூப்பரா இருக்குங்க. ஹேண்ட்லூம்ன்றதே இனி கஷ்டம். ஸோ ஹேண்ட்லூம்க்கு என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அது மாதிரி பவர்லூம் அந்த இது வரும். ஏன்னா அடுத்து எல்லாமே பெரிய பெரிய மெஷின்ஸ் ஓடி இருக்கும். ஸோ இது மல்காட்டன் சாரி, பியூட்டிஃபுல் பார்டர். இந்த மாதிரி ஒயிட் சாரீஸ்ல எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸை மாற்றி கொடுப்பாங்க. இதுல அவங்களோட ஒர்க்கை காமிப்பாங்க, அவங்களோட இன்னோவேஷன் அண்ட் ஒர்க் அது எல்லாமே இந்த பார்டர்ஸ்ல காமிப்பாங்க. நான் காமிச்சிட்டு இருக்க புடவைங்க எல்லாமே இந்த வாரம்
வாரத்துக்கு 2 டைம் வந்து நம்மளுக்கு இந்த சாரீஸ் வந்து ஃபுல்லா வரும், நிறைய முடைங்க வரும். ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு வந்த சாரீஸ் இது. இந்த வாரம் வந்த புது புது கலெக்ஷன். இன்ஸ்டா வீடியோ போடுவாங்க. இன்ஸ்டா வீடியோ போட்டோம்னாலும், அதாவது ஒரு புடவை மட்டும் நம்ம ஒரு வாரம் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு புடவை மட்டும் எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம். ஆனா நம்மகிட்ட ஒரு வாரத்துக்கே கலெக்ஷன்ஸ் 10-20 கலெக்ஷன்ஸ்க்கு மேல புதுசா வரும். பழசு கிடையாது, பழசும் வரும். பழசு அடுத்து மார்க்கெட்ல இன்னும் நிறைய நாள் இருக்கிற புடவைங்கலாம் அதுக்கு டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தி இருக்கனால அதுவும் வந்துட்டு இருக்கும். அண்ட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதோ, மார்க்கெட்ல என்னென்ன புதுசா வருதோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டே டியூன் வித் வாய்ஸ் ஆஃப் வணிகன். கண்டிப்பா நான் புது சாரீஸ் போடுறேன். குண்டு போடுறானோ போடலையோ, அவங்களுக்குள்ள சண்டை நடக்குதோ நடக்கலையோ, நம்ம பொழப்புல கை வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. 40 நாள் பொறுமையா இருந்தோம். இதுக்கு மேலேயும் கண்டிப்பா வந்து பெருசா குண்டை போட்டுருவானுங்க, அழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டேன். இன்னும் பயமுறுத்திட்டு தான் இருப்பான். இன்னும் 40 நாள் இல்ல, இன்னும் 4 மாசம் ஆனாலுமே இந்த பண்ண போறேன் அந்த பண்ண போறேன்னு பண்ண மாட்டான். நம்ம தான் நம்ம பொழப்ப காலி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து என்ன நடக்குதோ சேர்ந்து பயணிப்போம். பட் என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில போய் பாதிக்க போறது நம்மளோட கஸ்டமர்ஸ் தான், எண்ட் யூசர். ஏன்னா இதுல என்ன வரி கொடுத்தாலும், என்ன விலைவாசி உயர்வு வந்தாலும் எல்லாத்தையும் வந்து அவங்க தலையில தான் நம்ம கட்ட போறோம். ஏன்னா நம்மளுக்குரிய ப்ராஃபிட் உண்மை பேசணும்னா அதுதானேங்க. நம்ம எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ண போறோமா? ஸோ பாதிக்கப்பட போறது நம்மளோட மக்கள் தான், நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் நிறைய பாதிக்க போறாங்க. நம்மளோட பாதிப்பு என்னன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சேல்ஸோட ரேஷியோ வந்து கம்மியாயிரும், அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிரும். அந்த விதத்துல வந்து நம்ம ஃபைனான்சியலா வேணா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுமே ஒழிய இன்கம்ல வேணா. பட் இதை வாங்கி யூஸ் பண்ற எண்ட் யூசர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம எதுவும் பண்ணாம இருக்கிறது பெரிய தப்பாயிடும். ஸோ மறுபடியும் நான் வெளியில கிளம்புறேன். சம்மர் டைம் காட்டன்ஸ் செம்மையா போகுது, சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் புது காட்டன்ஸ் நிறைய ஊர்ல நான் பேசியிருக்கிறேன். இப்போ காட்டன் சாரீஸ் நாங்க நம்ம வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமா போடுவோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்குது ஆந்திரால இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பீகார்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பீகார்லயும் டசர் சொல்லிட்டு ஒரு ஐட்டம், மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு, அங்கே ஒரு சில காட்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் சூரத் மட்டும் டச் பண்ணல. சூரத் வந்து ஊரே அதை தான் வித்துட்டு இருக்கிறப்ப நம்ம அதை போய் டச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 10 கடையில கிடைக்கிற அதே சாரி தான் 11வது தான் நம்ம கடையில கிடைக்குது அப்படின்னு சொன்னா யாரு மெனக்கிட்ட வந்து வாங்க போறாங்க? பிளஸ் காம்படிஷனும் பயங்கரமா இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்காது, வித்தியாசமா ஒண்ணு இருக்கும். இப்போ அவங்க கடை நம்ம கடையில வந்து ஏறிட்டாங்க அப்படின்னா ஏன்னா சின்ன கடையா இருக்கு ஆனா எல்லாமே புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் பார்க்காத புடவைங்களா இருக்கு அப்படின்றப்ப அந்த மக்கள் அடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறது நம்ம கடையா தான் இருக்கும். ஸோ மக்களை தயவு செஞ்சு மாத்தி யோசிங்க, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னாப்புல புடவைங்களை வாங்கி மட்டும் நம்ம கடையில வச்சுட்டோம்னா தெரியாது, அது 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். அது என்ன மாதிரி ஒரு முறையில நீங்க தெரியப்படுத்துறீங்களோ, எல்லாரும் ஃபாலோ பண்ற டெக்னிக்கவும் பயன்படுத்திக்கலாம். இல்ல நீங்க புதுசா உங்களுக்கு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுங்க. அண்ட் டெக்னிக்கையும் நிறைய யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பிசினஸ் பெருசா கொண்டு போங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், எதுவும் யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் என்னோட சேர்ந்து நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், நிறைய பேர் வர்றாங்க. பட் அவங்களோட ஓன் முயற்சி தான். நானே போய் ஒருத்தரை கூட்டு போறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், ஒரு ஹெல்ப் கூட கிடையாது, ஒரு மீடியேட்டருங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன், அதை பாக்குறாங்க, அவங்க கஸ்டமர்ஸை பாக்குறாங்க, அவங்களோட செல்லிங் டாக்டிக்ஸ் அவங்க சூப்பரா சேல் பண்றாங்க, அவங்க சூப்பரான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தர்றாங்க. இதெல்லாம் சிறப்பா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சியும் சூப்பரா இருக்கு. அவங்களோட சேர்ந்து அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்து வாங்க. மாத்தி யோசிங்க, எல்லாரும் மாதிரியும் போட்டு நம்ம அதே இதை கிளற வேண்டாம், வேற ஏதாவது புதுசா பண்ணுவாங்க மக்களே. தட்ஸ் ஆல் மக்களே. அடுத்து புது வீடியோஸ் இன்னும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெளியில போற வீடியோஸும் காமிச்சிட்டு இருக்கேன். எந்தெந்த ஊருக்கு போக போறேன், என்னென்ன புதுசா நம்ம என்னென்ன சாரீஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுல வந்து நீங்க இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்குலாம் வந்து பயங்கர ஆர்வமா இருக்கேன். உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும், அந்த வலு இருக்கிற வரைக்கும் தானே உழைக்க முடியுன்றத விட ஊர் சுத்த முடியும். அதுக்கு மேல போயிட்டேன், இதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிட முடியாது, நான் அங்க போனா இதை நான் தான் ஆக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள், கிடைக்கிறத வாங்கி சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துடும். ஸோ அதுக்குள்ள நல்லா ஊர் சுத்துவோமே. இப்பயே ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஓரளவுக்கு நிறைய பிளேசஸ் பார்த்துட்டேன். பட் இன்னும் பார்க்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் போய் கத்துப்பேன். உங்களையும் கூட்டு போறேன். உங்களை கூட்டு போறேன்னா இன்னும் தயவு செஞ்சு நானும் வரேன், எனக்கு டிக்கெட் போடுன்னு சொல்லிடாதீங்க. நான் வீடியோஸ்ல காமிச்சிடுறேன். பட் கைஸ், உங்களோட ஓன் முயற்சி எடுங்க, உங்களோட ஓன் ஐடியா நீங்களே சிந்திங்க, யார்கிட்டையும் ஐடியா கேட்காதீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை பத்தி நீங்க வந்து பெருசா யோசிங்க, என்னென்ன பண்ணலான்றத பண்ணுங்க. அடுத்தவங்களே நம்மளை கூட்டிட்டு போனோம், அடுத்தவங்க மூலியமா நம்ம போவோம் அப்படின்றப்ப, இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போனேன்னா நான் கூட்டு போற அந்த நான் பாக்குற ஒரு 10-20 கடை அவ்வளவுதான் காமிப்பேன். நீங்க எதுவும் புதுசா பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க புதுசா பார்க்கணும். நான் அந்த ஏரியாவை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஓகே இதுதான் அந்த ஏரியா, அப்ப நம்ம விட நம்ம எங்கிட்ட போய் பார்ப்போம். நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு சூப்பரா ஏதாவது சிக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஏதாவது சிக்கிச்சுன்னா அதையும் எனக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கெல்லாம் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா that's also good for me bro. ஒரு விஷயத்த பேசிட்ட மக்களே, அப்படியே சேர்ந்து என்னோட வியாபாரத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சரக்கை சேர்த்து காமிச்சிட்டோம். ஸோ ஒத்த கல்லுல 2 மாங்காய்,
விஷயங்களை நீங்களும் கத்துக்கணும், நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்றேன். பணத்துல பெரிய ஈடுபாடு ஆர்வம் அதெல்லாம் சத்தியமா கிடையாது. நான் நல்லா ஊர் சுத்தணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறைய மக்களை புதுசா பார்க்கணும், புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னா நிறைய எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறது கிடையாது. சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் வச்சிருக்கேன். நல்லா ஊர் சுத்துங்க, நல்லா கத்துக்கோங்க. டெக்னாலஜியா வந்து இந்த காலத்துல வந்து நிறைய நம்ம கத்துக்கலாம் மக்களே. அண்ட் தேங்க்ஸ் so much for watching வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ.